ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் எனக்கு விக்னேஷ். ஸோ சிபிடி டூவோட ஆன்சர் கீ வந்தாச்சு இல்லையா? அதாவது ஏஎல்பி சிபிடி டூவோட ஆன்சர் கீ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, சீக்கிரமாக வெளியிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ வந்தாச்சு. இந்த ஆன்சர் கீயை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாம்? அண்ட் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நிறைய மெசேஜஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த வாட்ஸ்அப் மெசேஜஸில் எல்லாருமே பார்ட் பி கிளியர் பண்ணிட்டாங்க. 30+ 40+ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர், பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணிட்டீங்க. உங்களோட பார்ட் ஏ மார்க் என்ன, பார்ட் பி மார்க் என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஆன்சர் கீயை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க்கை கால்குலேட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அண்ட் எத்தனை தப்பு பண்ணியிருக்கீங்க. தப்பு பண்ணது வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.33 மார்க் கம்மியாகும். அதை கட் பண்ணி உங்களோட ரா ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரியா? அண்ட் தென் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் இனி டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கான லிங்க். ஆல்ரெடி நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் கமெண்ட்டில் வந்து இந்த ஆர்ஆர்பியோட லிங்க்லாம் வந்து சில நேரத்தில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, கிளிக் பண்ண முடியல, சரியா? அதனால் இதில் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் டெலகிராமில் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அண்ட் மறக்காமல் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா உங்களுக்கே தெரியும் தமிழ் ஆன்சர் கீ கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆன்சர் கீ பார்த்த எல்லாருமே ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக இந்த ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க, ஓகேவா? சில முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்டிருக்கேன் இதில் ரிலேட்டட் டு எக்ஸாம் பேப்பர். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் மறக்காமல் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நீங்களும் மார்க் எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு முறை பார்க்கவும் முடியும் என்னால். அண்ட் தென் தேவைப்படுற ஆன்சர் கீயை என்னால் டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும், சரியா? அண்ட் தென் மெசேஜஸில் பயங்கரமாக கேட்குற கொஷின், உங்களோட பார்ட் ஏ பார்ட் பி மார்க்கை வந்து ஷேர் பண்ணி சான்சஸ் இருக்கா அப்படின்னு. அட் அ டைம்லேயே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு 50க்கு மேலே ஸ்க்ரீன்ஷாட் வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும்போது ரிப்ளை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ இது ஒன்றும் உங்களோட ஃபைனல் மெரிட் இல்லை. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து இப்போ அகைன் 8 டைம்ஸ் தி கேண்டிடேட்ஸ் போக போறீங்க ஃபார் சைக்கோ டெஸ்ட். 8 டைம்ஸ்னா 8 டைம்ஸ் எடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஸோ இவங்க பார்ப்பாங்க குவாலிஃபை ஆகிற கேண்டிடேட்ஸ் தானே எலிஜிபிள். இப்போ பார்ட் பியில் கம்பல்சரி 27 கிராஸ் ஆகணும், அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அந்த 27 மார்க்ஸ் யார் கிராஸ் பண்ணலையோ, ஏன்னா நமக்கு நார்மலைசேஷன் கிடையாது, ஒரே ஷிஃப்ட்ல உங்களுக்கு சிபிடி 2 நடந்திருக்கு, சரியா? ஸோ நார்மலைசேஷன் இருக்காது. அதனால 27 நீங்க கிராஸ் பண்ணல அப்படின்னா சாரி, ரியலி சாரி, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராசஸ்லேருந்து வெளியே போயிடுவீங்க, அதாவது டிஸ்குவாலிஃபைட். இப்போ 27 தாண்டி 8 டைம்ஸ் த கேண்டிடேட் அவங்களுக்கு தேவை. ஸோ இதுதான் லாஜிக், சரியா? ஸோ இதுலேருந்து டேரெக்டாக 1:1 ரேஷியோ ஒன்றும் எடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து ஓஹோன்னு பயங்கரமாகவும் உங்களுக்கு போகாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாராலையுமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ங்கிறத கிளியராக சொல்ல முடியாது இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் மாறி போகலாம் ரியாலிட்டியோட. ஸோ உங்ககிட்ட ஒரு 65 கிட்ட இருந்துச்சு, 65 ஆர் ரா ஸ்கோர் 65+ யூஆரா இருந்தா, யூஆருக்கு சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக எதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சைக்கோ டெஸ்ட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை பற்றியும் சொல்கிறேன். அண்ட் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா 60, கிட்டத்தட்ட 60 ரா ஸ்கோர் 65 ரேஞ்சில் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் எதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா சைக்கோ டெஸ்ட் ப்ரிப்பரேஷனுங்கிறது ஒன்றும் உங்களோட 8 hours 10 hours ஃபுல்லாலாம் எடுத்துக்காது, சரியா? உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி பார்க்கலனாலும் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஒரு 6 மணி நேர வீடியோ சைக்கோ டெஸ்ட்டுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த 6 hours போதும். அகைன் நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன், அதை மறுபடியும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ இதனால் நீங்கள் அடுத்த ஒரு என்டிபிசியோ ஒரு டெக்னீஷியன் ஏஎல்பி அடுத்த ஏஎல்பிக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டாப் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு சைக்கோ டெஸ்ட்டும் குயிக்காக வந்துடும், குயிக்காக டேட் விட்டுருவாங்க. அதனால் அது வரைக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேவா? ஏன்னா சைக்கோ டெஸ்ட்டுங்கிறது பேப்பர் பென் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸாம். அந்த வீடியோ பாருங்கள், 6 hours வீடியோ பாருங்கள், எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைக்கோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு தான் எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த 6 hours வீடியோ பார்த்துருங்க. அந்த 6 hours வீடியோ பார்த்து முடிச்சுட்டு முடிஞ்சால் நோட்ஸ் எடுங்க. நானே நோட்ஸும் கொடுத்துட்டேன் அதுக்கும், ஓகேவா, பிடிஎஃப். ஸோ இவங்க லாஸ்ட் இயரே நம்ம ஏஎல்பி செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் தான் மார்க் டெஸ்ட் போட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோ பண்ணிட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா தயவு செஞ்சு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரிசல்ட் வந்த உடனே நம்ம வந்து அந்த சிபிஐடிக்கான எக்ஸாம் டேட்டும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்க கிட்ட
இந்த சைக்கோ டெஸ்ட்டுக்காகவே இவங்க ஸ்பெஷலாக பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, இவங்க கிட்ட அவ்வளோ டெஸ்ட் கிடைக்கும். டெஸ்ட் புக்கை விட அதிகமான டெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி அப்படின்னா இந்த வெப்சைட்டும் நான் கீழே கொடுக்குறேன். அன்லிமிட்டெட் எஜுகேஷன் அவங்களோட ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ். ஸோ அவங்களோட வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல இந்த லாகின் கொடுத்து உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் டெஸ்ட் இதுலேயே பை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா GDC/RRB ALP சைக்கோன்னு இருக்கு இல்லையா, இந்த சைக்கோ டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்குது. ஃப்ரீ டெஸ்ட் ஸ்டார்ட் நோ கொடுத்து நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அங்கே என்னென்ன பேட்டரி டெஸ்ட் இருக்கோ ரியல் எக்ஸாமை விட ஒரு படி மேலேயே இவங்க கிட்ட டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ நல்லா டஃப்பாக நீங்கள் இதில் டெஸ்ட் போடும்போது ரியல் எக்ஸாம் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். சரியா, அண்ட் தென் செகண்ட் டெஸ்ட் வந்து இது பெய்டு தான். ஓகே, ஸோ இந்த அன்லாக் நவ் கொடுங்க. அன்லாக் நவ் கொடுத்த உடனே இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பேட்சஸ் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இதில் டெஸ்ட் சீரிஸும் வந்துடும், அண்ட் தென் வீடியோவும் இருக்குமா, வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கான்செப்ட்டுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த 2 மந்த்ஸை விட இந்த 6 மந்த்ஸ் பெருசாக ரேட் வித்தியாசம் இல்லை இல்லையா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட பேசி வச்சிருக்கேன். ஸோ ஃப்ளாட் 200 கிளிக் பண்ணிங்கன்னா 200 தான் கிடைக்கும். பட் நம்ம கோட் LWV300 யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 300 rupees டிஸ்கவுண்ட் வரும். சப்ஸ்கிரைப் நான் கொடுத்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது, நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல, கிரியேட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பேமெண்ட்டுக்கு போயிடும். சரியா, ஸோ சைக்கோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. பட் நிறைய டெஸ்ட் போடும்போது நீங்கள் நல்லாவே எக்ஸ்பர்ட்டாக இதில் ஆகிடலாம். சரியா, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபார் ALP ஸ்டூடெண்ட்ஸ் நான் டெடிக்கேட்டடாக சொல்கிறேன், ஒரு சில நாள்லேயே நம்ம CBAT எதிர்பார்க்கலாம். அதனால் ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக உங்களோட CBAT ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அந்த 6 hours வீடியோ பார்த்துருங்க. கீழேயே கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு லிங்காகவே கொடுக்குறேன். பார்த்துட்டு தென் டெஸ்ட் போடவும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் நல்ல மார்க்ஸ் எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபைனல் செலெக்ஷன் வாங்குங்க. நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.